வெல்கம் டு ஆக்வா ஹரிணி சேனல். இன்றைக்கி நம்ம கோத்தகிரி அப்படின்ற ஒரு ஹில் ஸ்டேஷனை பற்றி பார்ப்போம். நீலகிரி அப்படின்ற உத்தகமண்ட் ஊட்டியோட ஒரு மிக பழமையான 3வது பெரிய மலைவாசஸ்தலம் தான் இந்த கோத்தகிரி. பூர்வீக மக்கள் பார்த்திங்கன்னா கோட்டா பழங்குடியினர் இந்த இடத்துல அதிகமாக ஆழமாக பிணைக்கப்பட்டிருக்கிறதுனால இந்த ஊருக்கு கோட்டாக்குடின் மலை அப்படின்னாகி இது கோத்தகிரி அப்படின்னு ஆயிடுச்சு. 1819 ஆண்டில் தொடக்க கால காலனித்துவ நிர்வாகிகளால் இது கண்டுபிடிக்கப்பட்டதையும் தொடர்ந்து பிரிட்டிஷாரின் கோடைக்கால ஓய்விடமாக இதன் நவீன வரலாறு தொடங்கியிருக்கு. கோத்தகிரியின் வரலாறு பல முக்கிய மைல்கற்களாக வரையறுக்கப்படுகிறது. பிரிட்டிஷ் காலத்திற்கு முந்தைய காலம் இப்பகுதியின் எழுதப்பட்ட வரலாறு முழுவதுமாக பிரிட்டிஷாரின் வருகையிலிருந்து தொடங்குகிறது. பல நூற்றாண்டுகளாக நீலகிரி உள்ளூர் நிலப்பரப்புடன் இணக்கமாக வாழ்ந்த கோட்டாக்கள் உள்ளிட்ட பழங்குடி இனங்களின் மூதாதையர் தாயகமாக இருந்திருக்கு. 1819 ஆண்டு பிரிட்டிஷ் அரசு ஊழியர்களான ஜே.சி. விஷ் மற்றும் என்.டபிள்யூ. பெரும்பாலும் ஜான் சல்லிவனுடன் தொடர்புடையவர்கள் குற்றவாளிகளை தேடி மலைகளுக்கு சென்றிருக்கிறாங்க. அவர்களுக்கு கோத்தகிரிக்கு மிக அருகில் திப்பம்பட்டி கிராமத்தை கண்டுபிடிச்சு அங்கு ஐரோப்பாவை போன்ற மிதமான காலநிலை நிலவுவதாக தெரிவித்தனர். ஃபர்ஸ்ட்டு பிரிட்டிஷ் குடியேற்றம் வந்திருக்கு. கோயம்புத்தூரின் முதல் ஆட்சியாளரான ஜான் சல்லிவன் ஊட்டியை உதகமண்டலம் மேம்படுவதில் கவனம் செலுத்துவதற்கு முன்பு கோத்தகிரியில் உள்ள திப்பம்பட்டியில் முதல் ஐரோப்பிய தளத்தை நிறுவியிருக்கிறாரு. சல்லிவனின் சமகாலத்தினரான கோபர்ட் குலத்தினர் இப்பகுதியின் நிலப்பரப்பை வடிவமைப்பதில் பெரும் பங்கு வகித்தனர். எம்.டி. காஃப்கர் 1843 முதல் காபி தோட்டத்தையும் முதல் தேயிலை தோட்டங்களையும் அறிமுகப்படுத்தி 30,000 ஏக்கர்களுக்கு அதிகமான தேயிலை தோட்டங்களை கொண்ட கோத்தகிரியை ஒரு முக்கிய விவசாய மற்றும் பொருளாதார மையமாக மாற்றியிருக்காங்க. அறிவுசார் மற்றும் கலாச்சார மையம் 1900களில் கோத்தகிரி எழுத்தாளர்களுக்கு சமய பரப்புரையாளர்களுக்கும் ஓர் ஓய்விடமாக திகழ்ந்திருக்கு. உள்ளூர் மற்றும் அறிஞர்களை ஈர்த்தது. மேலும் இங்கு தான் வணக்கத்திற்குரிய ஆர்.டி.எச். கிரிஃபித் 1880 முதல் 1899 வரை இந்த வேதங்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்கிறாரு. சுதந்திர இயக்கம் மார்ஜோரி சைக்கிஸ் போன்ற காந்தியவாதிகளுக்கு அடைக்கலம் கொடுத்ததும் சுதேசி நடவடிக்கைகளுக்கான தளமாகவும் விளங்கிய இந்நகரம் இந்தியாவின் சுதந்திரத்தில் ஒரு முக்கிய பங்காற்றியது. மகாத்மா காந்தியே 1934 தீண்டாமை எதிர்ப்பு பயணத்தின் போது கோத்தகிரிக்கு வருகை தந்திருக்கிறாரு. இன்றும் கோத்தகிரி கிளப் மற்றும் பாரம்பரிய பங்களாக்கள்